அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்றால், சற்று பெரும் பின்னடைவு அனைத்து கட்சிகளுக்கும். கடந்த தேர்தல்களில் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் நடப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. காரணம், தேர்தல் கட்சியினுடைய கூட்டணி சரியாக அமையவில்லை. மேலும் ஒவ்வொரு கட்சிக்குள் ஒவ்வொரு பின்னடைவு இருக்கிறது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பின்னடைவு அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. கடந்த தேர்தலில் யாரெல்லாம் தனித்து களம் கண்டார்களோ அவர்களெல்லாம் ஒரு அணியில் இருக்கின்றனர். கடந்த தேர்தலில் யாரெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்களோ அவர்கள் பெரும்பாலும் ஒரு அணியில் தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் கூற வேண்டியதில்லை. விடுதலை சிறுத்தை கட்சிகள், சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியோடு இருக்கிறது. காங்கிரசும் அவ்வாறே கூட்டணியில் இருக்கும். ஆனால் சில காணொலிகள் பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் கட்சி மேலிடம் விரும்புகிறதா என்ற கருத்து இதுவரை பகிரவில்லை. கட்சி அகில இந்திய காங்கிரஸ் ஒரு நாளும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளிவருகிறோம் என்ற கருத்து முன்பதிவு செய்யவில்லை. அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடைய கருத்துதான் திமுக விட்டு விலக வேண்டும் என்று. ஆட்சியிலும் பலம், அதிகாரத்திலும் பலம் வேண்டும் என்பது கேட்கிறார்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து தமிழகத்தில் பேசப்படுகிறது. ஆனால் 2021 தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால், அதிமுகவில் இருந்து யாரெல்லாம் எதிர்த்து பேசி அதிமுக எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேச முடியுமோ அவ்வாறெல்லாம் பேசினார்கள். எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியே இல்லை என்றும், அவர் பொதுச் செயலாளராக அக்கட்சியில் இருப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று பேசியவர்கள் எல்லாம் இன்று அதிமுகவில் கூட்டணி. நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அல்ல, என்டிஏ உடன் கூட்டணி என்று சப்பக்கட்டு கட்டுகிறார்கள். பல இடங்களில் டிடிவி தினகரன் தலைமையிலான கட்சியும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான கட்சி சரி, தொண்டர்கள் இணைந்து செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அன்று எந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் சசிகலா அம்மையாரை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அசிங்கப்படுத்தினார்கள். அதையெல்லாம் தாண்டி இன்று சசிகலா அவர்கள் ஒரு கட்சி துவக்கி இருக்கிறார். கொடியில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 திருவுருவங்களை கொண்ட கொடியை சசிகலா அம்மையார் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவ்வாறு அவர்கள் அறிமுகப்படுத்தி தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டுகளை தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. இவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி அல்ல, நாங்கள் என்டிஏ உடன் கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். ஆக 2026 தேர்தல் களம் சற்று ஒரு வித்தியாசமான தேர்தல்களை நாம் காண இருப்போம். இதற்கு முன் விஜய்
திரைப்பட நடிகரான விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி மாநாடுகள் நடத்தி அவரும் கட்சியுடைய சித்தாந்தத்தையும் சொல்லவில்லை, கொள்கையும் சொல்லவில்லை. நாங்கள் கட்சியை கொண்டு வருகிறோம், நான் தான் முதல்வர் என்ற ஒரு கோஷத்தோடும் எங்கள் கட்சி 234 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகம். இப்படி 2026 தேர்தல் களம் இவ்வாறாக உள்ளது. தேமுதிக கட்சியை பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2021 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருந்தது. திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தது. பிரேமலதா மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தும் திமுகவை விமர்சனம் செய்து எந்த காலகட்டத்திலும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக கட்சியின் தலைவரும் செயலாளரும் இருந்தவர். ஆக அன்று அவ்வளவு விமர்சனம் செய்து தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்த தேமுதிக இன்று அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றது. பிறகு திமுகவுடன் கூட்டணிக்கு சென்றது. இறுதியில் திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் சற்று சுமூகம் அடைந்ததினால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. கேட்டால் இது தொண்டர்களின் கருத்து, மக்களின் கருத்து என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கட்சிக்குள் சில பிரச்சனைகள் இருப்பதனால் வெற்றி வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. வேட்பாளர்களுக்கும் வாக்குகள் அதிகமாக கிடைக்காது. மத ஓட்டு என்று சொன்னால் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. ஆகவே 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது தற்போது நிலவரப்படி கூட்டணிகள் சரியாக அமையாததால் கட்சியில் தலைவர்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், மேலும் அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகள் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுதான் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று கணிக்க வாய்ப்பு ஏதுவாக இருக்கும். இது புதிய கட்சிகளுக்கு. ஏற்கனவே இருக்கின்ற திமுக, அதிமுக, டிடிவி தினகரன், காங்கிரஸ் இவர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களை பற்றி விவாதிக்க தேவையும் இல்லை. ஆனால் சசிகலா அம்மையார் ஒரு கட்சி துவக்கி இருக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார். ஆளுக்காலு ஒரு கட்சி. அவர்கள் கட்சியில் இருந்தாலே போதும், அவர்களும் ஒரு கட்சியை துவங்க இருக்கிறார். ஆக இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு நகைச்சுவை தேர்தலாக இருக்கும் போல் தெரிகிறது. பார்ப்போம். கூட்டணி அமையட்டும், தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீசட்டும், மக்கள் கருத்து என்று என்ன என்பதை அந்த காலகட்டத்தில் கணிப்போம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை கூறுவோம். நன்றி, வணக்கம்.